வெற்றிவேல் முருகனுக்கு ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நம. வந்தே குரு பரம்பரா. गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः. गुरवे सर्वलोकानां विशेषे भवरोगिणां निधे सर्वविद्यानां श्री दक्षिणामूर्ते नमः. ओम भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्यमाहिभिर्यजत्राः स्थिरैरङ्गैस्तुष्टुवाक्स्मस्तनूभिः यशेम देवहितं यदायुः. स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति न साक्षरो अरिष्टनेमिः स्वस्ति न बृहस्पतिः ददातु. ओम शांति शांति शांति. இன்னைக்கு அன்னபூர்ணா உபனிஷத்தினுடைய 281வது மந்திரத்திலிருந்து சிந்திக்கலாம். சித்தே தியக்தே லயயாதி துவைத்தம் ஏதத் சர்வதः சிஷ்யதே பரமம் சாந்தம் ஏகம் அச்சம் அநாமயம் அனந்தம் அஜம் அவ்யக்தம் அஜரம் சாந்தம் சாந்தம் அச்சுதம் அத்விதீயம் அநாத்யந்தம் யதாத்ய உபலம்பனம். அதாவது இப்போ அந்த ஜீவன் முக்தனுடைய நிலையில் சித்தத்தை விட்டால், சித்தத்தை நீக்கினால், சூக்ஷ்ம உடம்பை விட்டால், இப்போ நம்ம இந்த அடிக்கடி சொல்லுவோம், நமக்கு மரணம் இல்லை, இந்த சட்டையை மாற்றிட்டு இன்னொரு சட்டையை போட்டுக்க போகிறோம். இது வேதத்தில் இருக்குது, உபநிஷத்தில் இருக்குது. இது ஒரு எளிய உதாரணம். அதுபோல் ஒரு ஜீவன் குருவை பிடிச்சி பிரம்மஞானம் அடையலைன்னு சொன்னால், ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீடு கொடுத்தனம் போகிற மாதிரி இன்னொரு வாடகை வீட்டுக்கு போகணும். வாடகை வீட்டுக்கு போகும்போது என்னென்னலாம் தூக்கிட்டு அலையணும், வாடகை வீட்டில் இருந்தால் தெரியும். என்ன அலையணும்? விளக்கமாறு வரைக்கும் பழைய காலண்டர் அது எல்லாம் போயிருக்கோம். அந்த படம் எனக்கு ரொம்ப சென்டிமெண்ட்டாக நாங்கள் வச்சுருக்கோம். அது இன்றைக்கி 2025னா 2013 காலண்டராக இருக்கும். நாங்கள் அதை விட மாட்டோம். அவனை எல்லாத்தையும் தூக்கிட்டு அலையிறோம்ல. சூக்ஷ்ம உடம்பு தான் விஷயம். சூக்ஷ்ம உடம்பு திரும்ப திரும்ப என்ன பண்ணுது? பிறக்குது. மாற்றி மாற்றி மாற்றி. கொடராட்டணுன்னு இருக்குது தெரியுமா? கொடராட்டணுன்னு சொல்லுவாங்க. கிராமத்தில் அந்த ராட்டனை சுற்றி விடுவாங்க. அதில் சிங்கம், புலி, கரடி, ஜோக்கரு எல்லா படமும் இருக்கும். அது மேலே ஒவ்வொரு வாட்டி முதல் வாட்டி நீங்கள் ஏறிங்க வச்சு குதிரை மேலே ஏற்றி விடுவான். அப்புறம் சிங்கம், அப்புறம் காளமாடு. இப்படி அதே மாதிரி மனுஷன் ஒவ்வொரு ஜென்மாவாக என்ன பண்ணுறான்? ஒவ்வொரு குதிரை மேலே, ஒவ்வொரு கழுதை மேலே ஏறிட்டு சவாரி பண்ணிக்கிட்டு இருக்கான். என்ன காரணம்னா அறிவு இல்லை. பாக்கி எல்லாத்துக்கும் அறிவு இருக்குது, மெய்ப்பொருள் அறியறதுக்கு அறிவு இல்லை. யாரும் சொல்கிறதும் இல்லை. ஏன்னா யாருக்கும் தெரியாது, தெரிஞ்சவன் சொல்கிறது இல்லை. எவ்வளோ அற்புதமாக வச்சு செய்து பாருங்கள் மாயா. ரொம்ப அற்புதமாக டைரக்ஷன், ஸ்க்ரீன் பிளேலாம் சூப்பராக நடத்துது. அப்போது இங்கே சித்தம், சூக்ஷ்ம உடம்பை தூக்கிட்டு அலையக்கூடிய இந்த சித்தத்தை நீ விட்டால் அடுத்த வீட்டுக்கு வாடகைக்கு போக வேண்டாம், சொந்த வீட்டுக்கு போயிடலாம். உடம்பு இல்லாத ஆத்மாவாக இங்கே ஸ்தூல உடம்பு, சூக்ஷ்ம உடம்பு, காரண உடம்பு எல்லாத்தையும் விட்டுட்டு சித்து சைத்தன்யமாக, பிரபஞ்சமாக, அனாகாசம் ஒரு வார்த்தை வந்திருக்கு நேற்று. முக்கியமான வார்த்தை அது. ஆகாயத்துக்கெல்லாம் அப்பால். ஆகாயம் எங்கேயும் இருக்கிறது. அதுக்கு அப்பால்னு என்ன அர்த்தம்? ஆகாயத்தை பார்க்குற ஒரு சக்தி இருக்குன்னு அர்த்தம். அதுபோல் தூக்கிட்டு அலையிறதை விட்டுட்டு சித்தம் தியக்தே
இது ஒரே ஒரு மருந்து வாய்ப்பு இந்த ஞானாக்னி தான். ஞானாக்னியை தவிர வேறு எதாலும் இந்த சித்தத்துக்கு நெருப்பு வைக்க முடியாது. இந்த சித்தத்துக்கு நெருப்பு வைக்கலைன்னா வாசனை எரியாது. வாசனை எரியலைன்னா மனசாகாது. மனசாகலைன்னா ஒன்றை சாகடிக்கும். இதுதான் வச்சு செய்கிறதுன்னு பேர். அப்போ மனம் வராமல் இருக்கணும்னா வாசனை வராமல் இருக்கணும். வாசனை எங்கேருந்து வரும்னா சித்தத்துலேருந்து தான் வருது. அந்த சித்தத்தை ஞானாக்னி சர்வகர்மா குருத்தே பஸ்மசாத் குருத்தே. எல்லா கர்மாவையும் ஞானாக்னி என்ன பண்ணுது? அப்போ ஞானாக்னியை தவிர வேறு எந்த அக்னியும் கிடையாது இந்த வாசனாவை போக்குறது. சித்த விருத்தி நிரோதக நிறுத்தி தான் வச்சுருக்கு, எரிக்கலை. அது எப்போ வேணாலும் அது ஓப்பன் ஆனிச்சுன்னா அது வந்துடும். ஒரு அடைக்கப்பட்டு ஒரு வெள்ளம் பெருசாக குபு குபுன்னு வருது, நீங்கள் ஒரு அணையை போட்டு அடைச்சி வச்சுருக்கீங்க. இது ஞானாக்னி எரிக்கிறது, அது இல்லாமல் பண்ணுற, சுத்தமாக வாஷ் அவுட் பண்ணிடும். அந்த இடமே இல்லாமல் பண்ணி அவ்வளவு வல்லமை ஞானத்துக்கு. அதனால் நிரந்தரமான ஒன்றை நம்ம கவனம் செலுத்தணும். சித்தே தியக்த்வா தியக்தே, சித்தத்தை விட்டால், சித்தத்தை நீக்கினால், சர்வத்தக இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா துவைத்தமும், இரட்டைன்னு சொல்கிறோம் இல்லையா, சுவாமி வேறு நாம வேறுங்கிற அனுபவம் இருக்கா இல்லையா? அனுபவமாக விவகாரத்தில் அனுபவம் இருக்குது. ரெண்டு பேராக தெரியுது. அனுபவத்தியில் ஆராய்ச்சியில் ஒருத்தவங்க தான் இருக்காங்கன்னு தெரியும். அது வரைக்கும் என்ன ஆகும்? இந்த துவைத்தம் இருக்கும். இந்த சித்தத்தை விட்டால் சர்வத்தக துவைத்தம் ஏத்தத்து யாதி லய, துவைத்தமெல்லாம் அந்த ஞானத்தில் கரைந்து போகும். சிஷ்யத்தே அவசிஷ்யத்தை, எஞ்சியிருப்பது என்ன தெரியுமா? பரமம் சாந்தம் ஏக்கம், எஞ்சிருக்கிறது நீ தான். இப்போ உன்னுடைய லட்சணம், உன்னுடையங்கிறது பிரம்ம லட்சணம். என்ன பிரம்ம லட்சணம்? பரமம் மேலானது, சாந்தம், ஏக்கம், அச்சம். அச்சம்னு ஒரு தமிழில் இருக்குல்ல, அச்சம்னா பயம்னு சொல்லுவோம். இங்கே அச்சம்னா தூயது. அனாமயம் நாமமற்றது. அனந்தம், அஜம், அஜம்னா என்னது? பிறப்பற்றது. அவ்யக்தம், தோன்றாதது. அஜரம், முதிர்ச்சி அடையாதது. சாந்தம், அமைதியானது. அச்சுதம், அசையாதது. அதுத்தீயம், இரண்டற்றது. அனாதி, ஆதியற்றது. அனந்தம், முடிவற்றது. இது ஆதி உபலம்பனம், இது ஞானமாக, இது உபலம்பனம், ஞானம், அறிவாக, உணர்வாக இருக்கிறது. அதில் என்னுள் இருக்கிறது, அது நானாக இருக்கிறேன். அகம் பிரம்மாஸ்மி. இதுமாதிரிலாம் இந்த 10 வார்த்தையை அடிக்கடி நீங்கள் நல்லா ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுக்கணும். இந்த அகம் பிரம்மாஸ்மி எங்கேயெல்லாம் வருதோ அது யாருக்கோ சொல்கிறாங்கன்னு நினைக்காம உன்னை பற்றி சொல்கிறேங்கிற அறிவோடு அதை உள்வாங்கினீங்கன்னா பெரிய ரசாயன மாற்றத்தை உங்கள் உள்ளத்துல ஏற்படுத்தும். கற்பனையோ கதையோ இல்லை, மெய்ப்பொருள் உங்கள்கிட்ட தயாரிக்க சொல்லலை, உங்களை அது உருவாக்கலை. இருக்கிறத நீ அறிய வல்லமை பெற. ஆஞ்சநேயர் இந்த கடலை எப்படா தாண்டதுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்காரு, தன்னை அறியாததுனால. ஜாம்பவான் நீ உனக்கு ராமநாமம் சொன்னீங்கன்னா உடனே இந்த கடலை நான் எத்தனை கடலாக இருந்தாலும் தாண்டிடுவோம். ஒரு வாட்டி சொல்லிப்பாரு, நான் சொன்னால் டக்குன்னு பறக்கிறாரு. இந்த மூலா நட்சத்திரத்தினுடைய சிறப்பு என்னென்னா, மற்றவங்க சொன்னால் தான் தன்னை பற்றி அறிவாங்க, சிந்திப்பாங்க. தானாக தன்னுடைய வல்லமையை அதில் நிற்க மாட்டாங்க, சாதாரணமாக இருப்பாங்க. வல்லமை அறிஞ்சாங்கன்னா விஸ்வரூபம் எடுப்பாங்க, வல்லமையை லைட்டாக எடுத்துக்கிறது. அப்போ யாராவது ஒருத்தவங்க அடிக்கடி சொல்லணும், எடுத்து சொன்னால் அவங்க வீரியமிக்கவர்களாக. அவர் தன்னை மறந்து இருக்கிறார் ஆஞ்சநேயர். அதுபோல் நாமளும் தன்னை மறந்து தான் இருக்கிறோம்.
யாராவது சொன்னாங்களா இது வரைக்கும்? 50 வயசாச்சு உங்களுக்கு, இது வரைக்கும் யாராவது சொன்னாங்களே பிரம்மத்துடைய அம்சம் நமக்குள்ளே இருக்கு, அது ஒரு அணுவாக இருக்குது, அதை உற்று பார்க்கணும், அதில் சரிபாதி ஆகும், அதை கண்டினியூ பண்ணால் பூர்ணமாகிடுவோம் அப்படிங்கிறது சொன்னாங்களா யாராவது? தெரிஞ்சவன் சொல்ல மாட்டான். அடிக்கடி சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் சொல்கிறேன். தேவர்கள் அமிர்தங்கள் பால் கடலை கடைஞ்சாங்கல்ல, அதில் அமிர்தங்கிற சாகா மருந்து எது தெரியுமா? இந்த ஞானம்தான்னு நான் நினைக்கிறேன், அனுமானிக்கிறேன். என்னுடைய அனுமானம் பொய்க்காது. நீங்கள் எப்படி வேணாலும் சுற்றி வளைச்சி பாருங்க, இந்த கணக்கு கரெக்டாக வரும். என்னன்னா, ஞானாமிர்தம் இந்த பிரம்மஞானங்கிறதே இந்த இனத்துக்கே இல்லாமல் வஞ்சிக்கப்பட்டிருக்கா இல்லையா? இந்த பாரதத்தில் தான் இருக்கிறோமா, தமிழ்நாட்டில் வந்து அப்படி இருக்குது. எந்த சிந்தனை? பிரம்மஞானம் அற்ற சிந்தனை. இறைவனை வழிபடுறாங்க, பக்தி இருக்கு, ஞானம் இல்லை. பக்தி எல்லாருக்கிட்டையும் இருக்கு, பக்தி எல்லாருக்கிட்டையும் இருக்கு, ஞானம் இல்லை. நீங்கள் பார்க்குற கடவுள் அப்படியே இருக்குது, உங்கள் உணர்வுகள் அப்படியே இருக்குது. நீங்கள் பார்க்குற கற்பனை எல்லாம் அது கற்பனையாக இருக்குது. 4 கை 8 கை அதெல்லாம் விஸ்வரூபம். உங்கள் தொழிலில் நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆனீங்கன்னா அந்த மாதிரி விஸ்வரூபம் எடுப்பீங்க. உங்கள் புகழ் எங்கேயோ இருக்கீங்க, எங்கேயோ இப்போ சுந்தர் பிச்சைக்கு உலகத்தில் இந்தியாவில் உள்ள எல்லாருக்கும் தெரியுதா இல்லையா? சுந்தர் பிச்சையை என்ன காரணம்? அறிவு. ஆஸ்கார் அவார்டு வாங்கினா எல்லாருக்கும் தெரியுதா இல்லையா? நோபல் பரிசு வாங்கினா எல்லாருக்கும் தெரியுதா இல்லையா? MS சுவாமிநாதன் பேர் எல்லாரும், அப்துல் கலாம். என்ன காரணம்? எல்லாம் அறிவால். பணத்தை கொடுத்து வாங்கினாங்களா? அறிவு. உன்னை அறிந்தாய். நேரமே இல்லைன்னா என்ன பண்ணுற? வாங்க, என்ன தான் நீ பண்ணுற கர்மம்? நேரம் இல்லை. இப்போ என்ன பண்ணுற நீ? என்ன தான் பண்ணிட்டு காலையில் நைட்டு வரைக்கும்? இப்போ 2000 ஆடியோ போட்டிருக்கேன், அதில் 2000 சூக்ஷ்மம் இருக்கா இல்லையா? ஒரு ஆடியோவுக்கு 2 சூக்ஷ்மன்னா கூட 4000 சூக்ஷ்மம் இருக்குது. 4000 சூக்ஷ்மமும் தெரியாமல் தானே வாழ்க்கை நடத்தின்னு இருக்கோம். அப்போ என்ன பண்ணணும்? நல்ல அறிவு இருந்தால் எவ்வளவு வேகமாக நிதானமாக அந்த அத்தனை ஆடியோவும் கேட்டுட்டு தான் மறுவேலை அப்படின்னு ஒரு 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 வைராக்கியம் வரணும். அதுதான் அர்த்தம். அதுதான் மானம், அதுதான் வெக்கம், சூடுலாம் சொல்கிறோம். அதுதான் அதுக்கு அங்கே பயன்படுத்த மாட்டேற. சும்மா இந்த வரட்டு கௌரவத்துக்கு மட்டும் பயன்படுத்திக்கிற மானம் வெக்கம். எது அறிஞ்சால் நீ மேலே ஏறுவியோ அது நான் செய்ய மாட்டேன், அது எனக்கு வராது. எதெல்லாம் வரக்கூடாது அதெல்லாம் எனக்கு டைம் இருக்குது. டைம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? என்ன அப்படி நீ பண்ணுற சொல்லு பார்க்கலாம். அப்போ 4000 சூக்ஷ்மம் தெரியாமல் இந்த இனமே வேலை செய்யுது. வருத்தத்துக்குரிய விஷயமா இல்லை? ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். மெய்ப்பொருள் அறியாமல் பொய்யையே டார்கெட் பண்ணி ஓடுறோன்னு ஒருத்தவனுக்கும் தெரியாமல் எல்லாரும் பொய்யை முன்னாடியே போகிறான். அதுக்கு பஞ்சமா பாதகம் வரைக்கும் பண்ணுறான். இவ்வளவு கல்மஷங்கள், இவ்வளவு சீர்கேடு. இப்போ இத்தனை வார்த்தை சொல்லியிருக்குது பிரம்ம லட்சணம். இதெல்லாம் இதில் ஒரு ஸ்பார்க் உங்ககிட்ட இருக்கா இல்லையா? அந்த ஸ்பார்க்கை நினைக்க இதெல்லாம் வெளிப்படும். இதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சாங்க? இத்தனை வார்த்தை சொல்கிறாங்களே, எப்படி கண்டுபிடிச்சாங்க? பரமம், சாந்தம், அச்சம், அனாமயம், அனந்தம், அஜம், அவ்யக்தம், அஜரம், சாந்தம், அச்சம், அச்சுதம், அத்விதீயம், அனாதி, அந்தம், அனாதி, அனந்தம், உபாலம்பம். இத்தனை வார்த்தை பிரம்மத்தை பற்றிய கேரக்டராக சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்மள்கிட்ட இருக்கா இல்லையா? உணர்றோமா இல்லையா? லைட்டாக உணர்றோம். எத்தனை பர்சன்ட்னா 1% உணர்றோம். பாக்கி ஏன்னா அவ்வளோதான் நம்மளுடைய அறிவு ஆழம். நம்மளுடைய பயணம், உள்முக பயணம் எத்தனை கிலோமீட்டர் போகுது? 1 கிலோமீட்டர் அளவுக்கு போகுது. அப்போ நீ உள்ளே போக இப்போ சர்வஜ்ய நிலை சொன்னல, இந்த 10 வார்த்தைக்கு பிரம்மம், ஜீவன், சிருஷ்டி, அஜ்ஞானம், ஞானம், அஜ்ஞானம் குரு, ஞானம், அத்வைதம், பிரம்மனிஷ்ட, ஆனந்தம்னு சொன்னல, இதை பற்றிய பூரணமான அறிவு வந்துன்னா அடுத்த சித்திகள் வர ஆரம்பிக்குங்க. நீங்கள் சர்வஜ்ஞனான அடுத்தது சர்வசித்தக நிலை இருக்குது.
இது செய்தால் அது அப்படின்னு ஒரு கனெக்ஷனில் தான் இருக்குது. சர்வசித்த நிலை கேட்டது கிடைக்கும், நினச்சது நடக்கும். அனிருத்தா செயல்படுவேன் சர்வசித்த நிலையில். அனிருத்துனா என்னது? அன்ஸ்டாப்பபிள் பர்சனாலிட்டி கிரியேட் ஆகிடும். எல்லாத்தையும் வெற்றி மேலே வெற்றியை கூச்சிக்கிட்டே போவேன். ப்ராக்ரஸ் ஒன்று மட்டுமே பார்ப்பேன். ஒரு தவம் பண்ணணுங்க. ஏதாவது ஒரு சேலஞ்சை கையில் எடுக்கணும், அதுக்காக பிளான் பண்ணணும், ஒர்க் பண்ணணும், அந்த காரியத்தை சக்ஸஸ் பண்ணிட்டோம். கொஞ்ச நாள் சைலண்ட்டாக இருக்கணும். அடியான் ரொம்ப நாளாக காத்துட்டுருக்கேன். எத்தனையோ ட்ராக் ரெக்கார்ட்லாம் இருக்கலாம், அதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பார்வையில் இல்லை. அதெல்லாம் ஒரு ஹாபியாக பண்ணினேன். இது ஒரு நல்ல ஸ்ரத்தையாக பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுவே வேண்டாங்கிறார் அவர். தபஸ் பண்ணணும், ஆனால் தபஸ் பண்ணாமல் பண்ணிட்டுருக்கேன். தபஸ் பண்ணி பண்ணணுங்கிறது விருப்பம், அடியனுடைய விருப்பம். அப்படி பண்ணினா தான் இது ஒர்க் அவுட் ஆகுங்கிறது என்னுடைய கணிப்பு, இறைவனுடைய கணிப்பு. எப்போதும் போல இரு, யதார்த்தமாக இரு, நார்மலாக போ. கொஞ்ச நாளாவது வாழ்க்கையை நடந்து. ஏன்னா வாழ்க்கை வாழலை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வாழ்க்கையை வாழ்ந்தேன்லாம் சொல்ல முடியாது. ஏதோ ஒரு டார்கெட் கான்சென்ட்ரேட் பண்ணி பயணம் செய்தனே தவிர வாழ்க்கையை எங்குமே வாழலை. வாழக்கூடிய இடம் இது இல்லைங்கிறது புரியுறது. அதுக்கு மேலே இறைவன் கருணை இருந்தால் கொஞ்சம் கொஞ்சம் ஆனந்தம் கிடைக்கட்டும். இல்லைன்னா மரக்கட்டை தான் வாழ்க்கை. வந்த வேலையை முடிச்சுட்டு கிளம்பணும் அப்படிங்கிற சிந்தனை இருக்கும். அதுக்காக அழுதுகிட்டு செய்கிறோமா, துக்கமாக செய்கிறோமா? இல்லை, ஆனந்தமாக தான் செய்கிறோம், மகிழ்ச்சியாக தான் செய்கிறோம், உற்சாகமாக தான் செய்கிறோம். அவர் அறிவு எல்லாம் இது அவ்வளோதான், இப்படி தான், சரி போட்டோம், அது அடுத்தது இது அப்படின்னு போயிட்டே இருப்போம். ஆக வேண்டியதான் பார்க்கணும். நேற்று 25 பேருக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு லைசன்ஸுக்கு, அங்கே வர சொல்லி. இவங்களுக்கு பண்ணலை. நாங்கள் அதை பற்றி நாங்களே இன்ட்யூஷனில் என்ன ஃபோன் பண்ணுங்கன்னா, ஆமாம் இன்றைக்கி தான் வர சொன்னாங்கன்றாங்க. எத்தனை மணிக்குன்னா இன்னும் 15 நிமிஷத்தில் அங்கே இருக்கணுங்கிறாங்க. 15 நிமிஷத்துக்கு அங்கே போயிட்டோம். அவர் வந்து காரியமெல்லாம் சொல்லிட்டு இருந்தார். அதெல்லாம் விடுங்க, அடுத்து சொல்லுங்கள் அப்படின்ட்டு. அவர் எதிர்பார்க்கவே இல்லை இந்த பதிலும். அவர் லெவல், அவர் நம்ம லெவல். காரியம் நடந்துச்சா, அதோ லைசன்ஸ் வந்துடுச்சு. இன்றைக்கி டூப்ளிகேட்டு 2 கொடுக்குறாங்க, ஒரிஜினல் இதில் போஸ்டரில் வரும்ன்றாங்க. எதுக்குன்னா பார்க்குற பார்வை அப்படி இருக்குது. அடுத்து என்ன செய்ய வேண்டியது? என்னப்பா காரியத்தை ஜெயம் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும் அதை திங்க் பண்ணு. நடந்து முடிஞ்சது ஏன் எனக்கு சொல்லலை, இத்தனை பேருக்கு சொன்னீங்களே, எப்படி நான் சண்டை போட்டு ஆர்கியூமெண்ட் பண்ணிவிட்டு அவன் மூட் அவுட் பண்ணி திங்கக்கிழமை 7:09. ஏற்கனவே நம்ம எப்போவுமே 7:09 தான். எல்லாருடைய டேலண்ட்டும் எங்கே பார்த்து ரசிக்கணும் தெரியுமா? ஒரு பிரச்சனையில் பார்த்து ரசிக்கணும். ஒருத்தவனுடைய டேலண்ட்டை அவனுடைய பிரச்சனையில் பார்த்து ரசிக்கணும். அவன் எப்படி டீல் பண்ணுறான்னு. அழுகுறானா, ஓடுறானா, குட்டிக்காரணம் போடுறானா, பிளாக் ஆகிடுறானா, நெகட்டிவாக போகிறானா, பாசிட்டிவாக போகிறானா, எல்லாத்தையும் அல்பவாலே என்ன சொல்லுவாங்களே, அல்பவாலே தர்ப்ப புத்தின்னு சொல்லுவாங்க. அல்ப அறிவு இருக்குன்னா தர்ப்பம் இருக்கும். உற்சவம்லாம் நடக்கிற நேரத்தில் அன்றைக்கி தான் அவன் பெரிய டாமினேஷன்லாம் நடக்கும். ஒரு உற்சவம் நடக்குதுன்னு வச்சிங்கன்னா, ஒரு கல்யாணமோ, ஒரு காட்சியோ, ஒரு நிச்சயதார்த்தமோ ஏதோ ஒன்று நடக்கும். அங்கே தான் தாட்டு பூண்டுன்னு நடத்துறது. தாட்டு பூட்டு தஞ்சாவூர். அதுமாதிரி உற்சவம் நடக்கும்போது 10 பேர் 20 பேர் 100 பேர் இருக்கும்போது தான் ஒரே சத்தம் போடுறது. நம்ம கோயிலெல்லாம் அப்படி கிடையாது. பார்த்துருங்க, யார் என்ன பண்ணன்னு யாருக்குமே தெரியாது. வேலை அது பற்றி தான் நடந்துட்டுருக்கோம். அவன் இதை முருகப்பெருமான் வாழை நறுக்கி விடுவார் ஒட்டை. இத்தனை தத்துவங்களை சொல்லுது யார்? அது நீ தான். அது என்னை பற்றி எவ்வளோ எழுதியிருக்கு? ஆமாண்டா, நீ தான். அது யாரை பற்றி எழுதியிருக்கு? எத்தனை? கிட்டத்தட்ட 12 தத்துவங்களை சொல்லியிருக்கு. ஏக்கம் ஆதி ஏக்கம் ஆதி அந்தம் ரகிதம். அடுத்த பேரா, அடுத்த மந்திரம். ஏக்கம் ஆதி அந்தம் ரகிதம். ஒன்றுதான், ஆதி அந்தம் இல்லாமல் வெட்ட வெளியாக எங்கும் இருக்கிறது. சின் மாத்திர உணர்வாய் இருக்கிறது. ரெண்டுமே உணர்வு தான். சரிபாதி உணர்வு, சரிபாதி அன்பு, ஒரு பாதி அறிவு. ஏக்கம் ஆத்தியந்த அந்தரகிதம் சின் மாத்திரம் உணர்வாய் இருக்கிறது. அமலம் அழுக்கற்றது,
ததம், ததம்னா என்னது? எங்கும் பரவி நிற்பது. அருமையான ததம் எழுதிங்க. ததம் பரவி நிற்பது, வியாபிச்சிருப்பது. ததம் புதிய வார்த்தை இது. காதப்பியதி அதிதரம். அதிதரம் ஆகாயத்தை கடந்தது. முன்னாடி அனாகாசம் சொன்னாங்களே, அந்த வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தை ஆகாயத்தை கடந்தது. எங்கே ஸ்பேஸ் இருக்குங்கிறது தான் நம்ம எல்லாருக்கும் அறிஞ்ச அனுபவம். பேச வெளியிலேருந்து பார்க்குற ஒரு தத்துவம் பார்க்குது. அப்போ எல்லாத்துக்கும் நம்ம வடிவம் சொல்ல முடியும். ஸ்பேஸுக்கு வடிவமே சொல்ல முடியாது, சூக்ஷ்மமாக இருக்குது. அந்த வடிவத்தை தாண்டி அது இருக்குது. அதான் அனாகாசம் இல்லது ஆகாய கடந்தது. ஆகாயம் கடந்தது. சூக்ஷ்மம் நுட்பமானது. இத்தனை சொல்ல. இப்போ எங்கே 12 சொன்னிச்சா, இங்கே வந்து ஏக்கம் அத்தியந்தம் ஆதி அந்தரகிதம் 2 ஆச்சா. சின்மாத்திரம் 3, அமலம் 4, தத்தம் 5, கதப்பியாதிதரம் ஆகாயத்தை கடந்தது. சூக்ஷ்மம் 7 சொல்லியிருக்கு. அங்கே ஒரு 12, 7, 19 பரம்பொருளுடைய லட்சணம், கேரக்டர், ஸ்வரூபம். இதெல்லாம் அவருக்குள்ளே இருக்கிறதா ரசிகர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிச்ச அந்த ஒன்று என்னுள்ளும் இருக்கிறது. இது அத்தனையும் என்னுள்ளும் இருக்கிறது. அது நானாக இருக்கிறேன். அங்கே தான் சொல்லுது, தது பிரம்மம் அஸ்மி, பிரம்மம் அஸ்தி, பிரம்மம் அஸ்மி. இதெல்லாம் அங்கே இருக்கிறது, என்னுள்ளும் இருக்கிறது, நானாக இருக்கிறேன். நான் சம்சயக, சந்தேகப்படாதீங்க. எல்லாம் பெரிய வரம். இதெல்லாம் கேட்குறதுக்கே பெரிய வரம். சொல்கிறவங்களும் கோடியில் ஒருத்தவங்க, கேட்குறவங்களும் கோடியில் ஒருத்தவங்க. ஏன்னா மெய்ப்பொருள் யாருக்கும் பிடிக்கல, பொய் தான் பிடிக்குது. பொய் தான் நல்லா பிடிக்குது. சிஷ்யனுடைய பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி தான் குரு கிடைப்பாங்க. நீ உலகத்தில் உனக்குள்ளே பொய்யை நிறையா வச்சுருந்தா பொய் தான் உன் கண்ணுக்கு தெரியும். திக்கு கால ஆதியன் அவச்சின்னம். அது திசை காலம் இடம் பொருள் சொல்கிறாங்கல்ல, அதுக்கெல்லாம் அது கட்டுப்படாது. அப்பால் இருக்குன்னு சொன்னால, அண்ணாமலையார் மேலே இருந்து பார்த்தா மலை மேலே இருந்தால் ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கிற ட்ரெயினையும் பார்க்கலாம், ப்ரெசன்ட் டென்ஸு, போன ட்ரெயினையும் பார்க்கலாம், பாஸ்ட் டென்ஸு, வந்துட்டுருக்கிற ட்ரெயினையும் பார்க்கலாம். முக்காலத்தையும் மேலே நின்று பார்த்தா, ஞானத்தினுடைய மேலே நின்று, ஞானத்தினுடைய சிகரத்தில் நின்று பார்த்தால் மூன்றும் தெரிகிறது போல் இவன் தேசம் காலம் இடம் எல்லாம் கடந்து மேலே நிற்கிறான். ஸ்ட்ரெயிட் லைட் பார்வையில் நிற்கிறான். அவனுக்கு காலம்லாம் தேவையா? நேரம் தேவையா? திக்கு காலம் ஆத்யன் அவச்சின்னம். இது அளவிட முடியாதது, பிரிக்க முடியாதது. ஸ்வச்சம் தூய்மையானது. நித்யோதித்தம் நித்தியமாக விளங்குவது. நித்திய உதித்தம் அதான் நித்யோதித்தம். விளங்குவது, எப்போதும் சதா விளங்குவது. சுயம்பு. ததம் பரவியது. சர்வார்த்தம் எல்லா ஜீவராசிக்குள்ளும் இருப்பது. சர்வார்த்தம் எல்லா பொருள் இருக்குல்ல, அதுக்குள்ளே ஒரு பொருளாக இருக்குது, வஸ்துவாக இருக்குது. சர்வார்த்தம் அயம் ஏகார்த்தம். எல்லா அர்த்தக்குள்ளேயும் ஒரு அர்த்தம். எல்லா ஜீவராசிகளுக்குள்ள ஒரு பொருள். ஏகார்த்தம், ஏகபாவம், ஏக தத்துவம், ஏக அக்ஷரம் எல்லாம் பிரம்மத்தை குறிக்கிறது. சாமிநாதன் பாராட்டணும். இனிமேல் அந்த லோகோவோட போடுங்க. அந்த செய்தி பப்ளிக் மத்தியில் பரவட்டும், இல்லை யூடியூப்பில் பரவட்டும், மக்கள் பயன்பெறட்டும். முதல்ல இது தான் பார்க்கணும். முதல்ல ஞான மார்க்கம் ஞான யோகத்துலேருந்து தான் நீங்கள் பாக்கியெல்லாம். ஞான யோகம் தான் மேலே இருக்கணும், பாக்கியெல்லாம் கீழே தான் இருக்கணும். ஒரு யோகம் ஞான யோகம், ஒரு குரு ஸ்கந்த குரு, ஒரு தத்துவம் அத்வைத்தம், ஒரு மந்திரம் ஓங்காரம், ஒரு உபாசனம் அகக்கிரக உபாசனம்.
இதெல்லாம் அடியன் இறுதிப்படுத்தி உறுதிப்படுத்துகிறேன். புரியுதுங்களா? என் வாழ்நாள் தபஸ் அது. நான் வாழ்நாள் ஃபுல்லாக செய்யலை, ஆனால் சிந்திச்சிருக்கேன். புத்தகத்தை வச்சுக்கிட்டு சிந்திக்கலை, புத்தகத்தை வச்சுக்காமலே வாழ்க்கையாக சிந்தித்த விஷயங்கள். இப்போ மந்திரங்கள் வரப்போ ஓப்பன் பண்ணுறேன், மந்திரத்தோடு உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன். நீங்கள் எங்கே சுற்றி வந்தாலும் இங்கே தான் வந்து நிற்கணும். அதனால தான் அகண்ட பார்வையை பார்த்துட்டு டக்குன்னு ஒரு கைட்லைன் கொடுத்துடணும், இமீடியட்டாக கொடுக்கணும், லேட் பண்ணக்கூடாதுன்னு தான் டக்குன்னு 10 வார்த்தையே எடுத்தது. இப்போல்லாம் இந்த 1000 பேசிட்டா எல்லா வார்த்தையும் உள்ளே வந்துடும். 1000 பேசி பிடிச்சிட்டோம் வச்சுங்களேன், எல்லா வார்த்தையும் வந்துடும். அதில் 10 நீங்கள் தொடர்ந்து கான்சன்ட்ரேட் பண்ணால் சர்வக்கிய நிலை இந்த 10 போதும். திரும்ப திரும்ப சொல்கிறேன், சர்வக்கிய நிலைனா என்னன்னு கேட்குறவங்களுக்கு பதில் இதான். பூரண ஞானம் எதை பற்றியது? இந்த 10 தத்துவங்களை பற்றியது பூரண ஞானம். வேற என்ன இருக்குது அதில்? வேற என்ன சேர்த்தோம்? கடைசியாக ஒன்று சேர்த்தமே, 2 சேர்த்தமே. மந்திரம் தத்துவம் தான் தத்துவமசி. இது ஸ்லோகன் தான். ஸ்லோகன்கிற வார்த்தை தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு தானே சொல்லுவாங்க. அதுக்கு என்ன, அந்த விளம்பரத்துக்கெலாம் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ஒன்று போடுவாங்களே, என்ன லோகோ இல்லை லைன் போடுவாங்கள்ல, ஸ்லோகன் தான். அதான் ஸ்லோகன் தான் சொல்லியிருக்கேன். இவர் மாற்றிருக்கார், ஏதோ மாற்றிருக்கார். இதில் ஒன்றும் குறைச்சல. வாசகம் தமிழ் கிடையாது. வாசகம் திருவாசகம்னு போடுறீங்களா, வாசகம் தமிழ் கிடையாது. வாசகத்தை தான் நம்ம சா சொல்ல மாட்டோம், சா சொல்லுவோம். பக்திங்கிறதுக்கு தமிழில் என்ன சொல்லுங்களேன் பார்க்கலாம். பார்த்தீங்களா எங்கே இருக்கோம் பார்த்தீங்களா? ஏன்னா ப்ராடக்ட் எல்லாம் அங்கேருந்து வந்திருக்கு. ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் அங்கேருந்து தான் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. சைக்கிளுக்கு உள்ள எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் நமக்கு தமிழ் தெரியுமா? மிதி வண்டின்னு சொல்லிட்டோம். இப்போ யாரும் மிதிக்கிறதில்ல, தெரியுமா? பேட்ரி வச்சுட்டான். இப்போ பேரை மாற்றினேன்னா பேட்ரி வண்டி நிற்பீங்களா? என்ன வைக்க போகிறீங்க இப்போ? சரி இருக்கட்டும், நம்ம அடாப்ட் பண்ணணும். நம்ம மொழியை நல்லா விருத்தி பண்ணணும். அடாப்ட் பண்ணனா விருத்தி ஆகும். அதெல்லாம் அது போட்டோம். அது ஒரு தனி ட்ராக்கு. இங்கே இனிமேல் நீங்கள் சந்தேகமே பட வேண்டாம். இதுவா அதுவா, அப்படியா இப்படியா, அவன் அது சொன்னான், இவன் இந்த அந்த கதையெல்லாம் வேண்டாம். ஒரு அகண்ட பார்வை பார்த்து உங்களுக்கு வடிவமைக்கப்பட்டிருக்கு. இதை ஃபில்டர் பண்ணுவேன், இதில் எடிட் பண்ணுவேன். மோஸ்ட்லி என்னுடைய லைஃப்பில் எடிட் பண்ணுற சந்தர்ப்பம் இருக்காது. ஓரளவுக்கு ஃபைனல் பண்ணி தான் அது வரும். அப்படி வடினே வரவும் வராது. அப்படி வந்திருக்க அந்த 10 வார்த்தையும் எடிட் பண்ணால் தப்பு இல்லை. வளைஞ்சு கொடுக்கறதும் எடிட் பண்ணுறதும் அவசியம்தான். எது மேன்மையானதோ, எது சத்தியமோ அதை உள்வாங்கிக்கணும். இல்லை நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன், என் பேச்சை நானே கேட்க மாட்டேன்னா அது அறியாமல். அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கணும், வளைஞ்சு கொடுக்கணும், உயர்ந்து நிற்கணும், சிகரத்துக்கு போகணும், சத்தியத்தில் நிற்கணுன்னா சில ஏற்றத்தாழ்வுகள் இறக்கங்கள் வரத்தான் செய்யும். அதை கடந்தோன்னா நேராக தான் போய் தலையில் குனிஞ்சு போகணுன்னு எழுதியிருக்கோங்க. அதில் போய் டொப்புன்னு இடிச்சுக்குவான். இடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்ப்பான், குனிஞ்சு போன்னு எழுதியிருக்குன்னு பா. அகம் கிரக உபாசனா மிக முக்கியமான தியானம். சித்து சத்தை தியானிப்பது. அந்த சத்தை வேணால் நீங்கள் யாரை வேணாலும் வச்சுங்க, பரம்பொருளை வச்சுங்க, யாரை வேணாலும் வச்சுங்க. அப்போ ஒன்றை நீயே, உன்னுள்ள இருக்கக்கூடிய பரம்பொருளை நீயே தியானிக்கிறாய். இத்தனை சொன்னது என்ன சொல்லுது? சர்வார்த்தம் சர்வார்த்தம் ஏகார்த்தம். எல்லாத்துக்குள்ளேயும் ஒன்று இருக்குது. சகல வஸ்துக்களிலும் ஒரே பொருள். எப்படி இருக்கு? சின் மாத்திரம் உணர்வாய் இருக்கிறது. எல்லாருக்கும் ஒரே உணர்வு தானே, உணர்ச்சிகள் அல்ல, உணர்வு. உணர்ச்சிகள்ங்கிறது நுரைகள், அலைகள். மந்திரத்தில் இருக்குது, எல்லாம் உபநிஷத்தில் இருக்குது. இந்த அலை நுரைன்னெல்லாம் சொல்கிறேன்ல, அடிக்கடி சொல்லலாம். அது ஆத்மபோத உபநிஷத்துன்னு ஒரு உபநிஷத்து இருக்குது, அதில் இருக்குது. ரொம்ப எளிமையான உதாரணம் அது. அதுக்காக அதை நான் கெட்டியமாக பிடிச்சேன். அதே மாதிரி பஞ்சு இருக்குது. அதனால் எளிமையானது, மக்களுக்கு புரிஞ்ச விஷயம். அதனால் ஈஸியாக புரியட்டும். கடினமான வேர்டெல்லாம் நான் எடுக்கிறதில்ல. கடினமான வேர்டு எனக்கு படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். நிறைய வார்த்தை எனக்கு தெரியும். கிட்டத்தட்ட 1000கணக்கான வார்த்தை கடினமான. ஏன்னா
புக்கை படித்து தான் நம்ம ட்ராவல் பண்ணணும். எங்கள் ஹெச்ஓடி சொல்லுவார், டேய் நோட்ஸ் எழுதுறா, புக்கே எழுதாத, புக்கே ஒன்றுமே புரியலம்பார். அப்படியே சொல்லுவார். ரொம்ப கடினமான வார்த்தைகளை அப்படியே மனம் விட்டு பேசுவார். நான் பெரிய ப்ரொஃபஸரு, நீ ஸ்டூடெண்ட்டு தானே, உன்னுடைய வாக்கியம்லாம் எனக்கு புரியல அப்படின்னா. புக்கில் உள்ளதுன்னு எங்கேருந்து எடுத்தேன்னு கேட்பார். புக்கு சார்னுவேன். ஏன்னா அவங்க நோட்ஸ் எழுதுவாங்க. சார் வந்து நோட்ஸ் எழுதி கொடுப்பாங்க. கிளாஸ் எடுக்கும்போது நோட்ஸ் எடுப்பாங்க. நமக்கு புக்கு படிக்கிறது பிடிக்கும். யாரோ சொல்லிட்டாங்க சின்ன வயசில், புக்கு படித்தா சிறப்புன்னு. புக்கு படிக்க வெக்கபுலரி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். நோட்ஸ் என்னது ஃபில்டர் பண்ணி 10% கூட இருக்காது நோட்ஸில். அதனால் புக்கு உத்தமம். அகண்ட பார்வை எப்பயுமே உண்டு. சர்வார்த்தமயம் ஏகார்த்தம் சின்மாத்திர அமலம் தூய உணர்வாய் இருக்கிறது. அப்படி நீ இருப்பாயெல்லாம் உபதேசம் இல்லை. அங்கே போனால் அப்படி தான் இருப்ப. நீ இத்தனை சொல்ல 17 தத்துவங்களை சொல்லி அது நானாக இருக்கிறேன். இதுதான் அகங்கிரக உபாசனா. இப்படி தியானம் பண்ணும்போது எப்படி அகங்கிரக உபாசனா பண்ணணும்னா, இத்தனை தத்துவங்கள் பரம்பொருளுக்கு இருக்குது, அதில் ஒரு அம்சம் எங்கிட்ட இருக்குது, அது நானாக இருக்கிறேன். அதில் 17 வேண்டாம், 1 வச்சுக்கோ. முதல்ல 1 வச்சுக்கோ. அது நல்லா அதை ஆராய்ச்சி பண்ணு. அது ஒத்துக்கிறியா? நீ அமைதிங்கிறது உண்மையா? அதுக்கு தான் 4 சொன்னேன். நீ அமைதி, நீ அன்பு, நீ குளிர்ச்சி, நீ ஆனந்தத்தை 1 மணி நேரத்தில் ரியலைஸ் பண்ணலாம். நீ ஏகாந்தமாக போய் கண்ணை மூடி உன்னுடைய இஷ்ட தெய்வத்தை நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த நிலைகள்லாம் உனக்குள்ளே வரும். அதான் ஓடிக்கிட்டே இருந்தால் என்ன 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 தெரியும்? பரபரப்பும் பதட்டமும் தவறுகளும் எரர்ஸ் அண்ட் மிஸ்டேக்ஸ் தான் நடக்கும். சர்வம் ஏகமிதம். இங்கே இருக்கிறதெல்லாம் ஒன்று தான் எல்லாமா இருக்குது. சர்வம் ஏகம் இதம். இங்கே இருக்கிற எல்லாம் சர்வமும் ஒன்றே. சர்வம் ஏகம் இதம். பிரம்ம மட்டும்தான் இருக்குங்கிறாரு. ஒன்லி காட். இப்போ நாமளாம் என்ன நினச்சிருக்கோம்? நம்மள்ட்ட நிறைய காடு வச்சுருக்கோம், இதெல்லாம் ஒரு குறைபாடு தான் நம்ம நினச்சிட்டு இருந்தோம். பாக்கி மதத்துலலாம் ஒன்று தான் வணங்குறாங்க. நம்ம இத்தனை வணங்குறோம்னா நம்மளுக்கு படிக்கட்டு இருக்குது, அறிவு நிலைகளில் ஏற்றத்தாழ்வு இருக்குது. எல்லாருக்கும் ஒரே இதை போல சொல்ல முடியாது. எல்லாருக்கும் ஒரே சிலபஸில் பாடம் நடத்த முடியுமா? 5 வருஷம் படித்தவன் உள்ள நாலேஜுக்கும் பிகைனருக்கும் ஒரு நாலேஜ் இருக்குமா இருக்காதா? அவனுக்கு எப்படி ஒரே மாதிரி நடத்த முடியும்? அறிவில் ஏற்றத்தாழ்வு இருக்கா இல்லையா? மூடலில் ஏற்றத்தாழ்வு இருக்கா இல்லையா? எப்படி லைஃப் ஸ்டைல் மாறுது? எப்படி பொருளாதாரம் ஏறுது? அறிவை வச்சு தான் ஏறுது. தபஸ் பண்ணால் தான் அறிவு பிறக்கும். தபஸ் பண்ணாமல் அறிவு வரவே வராது. சர்வம் ஏகமிதம். இங்கே இருக்கிறத ஒன்று தான். உபனிஷத்து நாலேஜ் இருந்தால் நம்ம இல்லை, எங்ககிட்ட ஒன்று தான் இருக்கு. ஒன்றும் இல்லை, ஒன்று தான் இருக்குது. ஒன்று இருக்குது சொல்லலை, ஒன்று மட்டும்தான் இருக்குது. நாங்கள்லாம் அதுக்குள்ளே இருக்கோம். சர்வம் ஏகமிதம். சாந்தம் ஆதி. சாந்தம் ஆதி மத்தியம் அந்தம் 3 இருக்குது. வர்ஜிதம் அது அல்லாமலும் இருக்குது. ஆதியும் மத்தியும் நடுவும் இறுதியாக என்னது? முதலும் நடுவும் இறுதியாக இருப்பதும் அது இல்லாமல் இருப்பதும் அதுவே. அதுக்கு முடிவு கிடையாது, மத்தியம் கிடையாது. அது என்னது? வெட்ட வெளி. சொல்ல வர்றதா தான். எல்லாத்துக்கும் அதிஷ்டானம். வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை, அதிஷ்டானம். சிவம் அப்படின்னு சொன்னால், பிரம்மம்னு சொன்னால் அதிஷ்டானங்கிற வார்த்தை ஈக்குவலாக ஞாபகம். இனிமேல் முருகன்னு சொன்னால் ஞானங்கிறது ஏற்கனவே தெரியும், அது அரைகுறையாக இருக்குது. இனிமேல் முருகன் சொன்னால் திருப்புகள்னு தெரியும். இனிமேல் முருகன் சொன்னால் திருப்புகளும் உபனிஷத்துன்னு சொல்லணும், பக்தியும் ஞானமும் சொல்லணும். அது மாதிரி மக்கள் மத்தியில் பக்தியெலாம் உனக்கு நிறையா இருக்கு, போதும் ஞானத்துக்கு வா அப்படின்னு எல்லாரையும் என்ன பண்ணணும்? இப்போ புரிய வைக்கணும். பக்தி எல்லார்ட்டையும் இருக்கா இல்லையா? இருக்குது. ஞானம் எல்லார்ட்டையும் இருக்கா இல்லையா? இல்லை. சர்வம் ஏகமிதம் சாந்தம் ஆதி மத்தியம் அந்தம் வர்ஜிதம். இதெல்லாம் இல்லாதது. பாவ அபாவம் அஜம். இருப்பதும் இல்லாமல் இருப்பதும் அதுவே. பாவம் இருப்பு, பரம்பொருள் சத்பாவம். அபாவம் ஜகத்து, இல்லை மித்து. அதான் இருப்பும் இல்லாமையும், அஜம் தோன்றாமையும்,
சர்வம் இங்கே இருப்பது எல்லாம் அதுவே. இதுதான் அடிக்கடி சொல்லக்கூடியது. அதுதான் நம்மை வைத்து செய்கிறது, அது நம்மை வைத்து பார்க்கிறது, நம்மை வைத்து பேசுகிறது. அது ஒரு ட்ராமா நடத்துது, அதோடைய ட்ராமாவில் நாமெல்லாம் நடிச்சுட்டு இருக்கோம் தெரியாமலே. அறிஞ்சால் ஞானம், அறியலைன்னா அஞ்ஞானம். விபரீதமாக பண்ணால் துக்கம், குழப்பம். இப்போ மக்கள் எப்படி வாழ்கிறாங்க? ஞானத்தோடு வாழ்கிறாங்களா, மகிழ்ச்சியாக வாழ்கிறாங்களான்னா இருக்காது. மெய்ப்பொருள் அறியாத வரைக்கும் நாம் என்ன செய்கிறோம், எங்கே இருக்கிறோம், எங்கேருந்து வந்தோம், என்றைக்காவது ஒரு நாளாவது யோசிச்சு கேட்டால் நேரம் இல்லை. எப்போ கேட்டாலும் நேரம் இல்லை. இது ஒன்று கண்டுபிடிச்சி வச்சுருக்கான், நேரம் இல்லை. நேரம் இல்லைன்னு சொல்கிறவன்லாம் என்னது? மெய்ப்பொருள் அறிய மாட்டேன், சந்தோஷமாக இருக்கேன், எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு சமம். மத்வா சுகி, அறிந்து சுகமாவா. அப்போ அழகாக எழுதியிருக்காங்க. மத்வா சுகி பவ. ரிபு சொல்கிறாரு, இதை அறிந்து சுகமாக இருப்பாய். இருப்பதும் இல்லாமல் இருப்பதும் அதுவே என்பதை அறிந்து, மத்வா அறிந்து, சுகி பவ சுகமாய் வாழ்வாயாக, சுகமாய் இருப்பாயாக. இப்போ சொன்னோம்ல, தெரிஞ்சால் சுகம். அதுதான் ஞானம். தெரிஞ்சுக்கிட்டு செயல்படுன. இப்போ நீ ஏன் அவ்வளோ வேகமாக ஓடுற? எதுக்கு நீ அழுவுற? எதுக்கு நீ துக்கமாக இருக்க? நீ ஏன் கவலைப்படுற? எதுக்கு? என்ன இப்போ கெட்டு போச்சு? உங்கள்கிட்ட எதாவது பிடுங்கிட்டாங்களா? உன் பொருளை எடுத்துக்கிட்டாங்களா? நீ எடுத்துகிட்டு வந்தியா? உன் பொருளே எது முதல்ல? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். இவர் சட்டம் போடுறாரு. இவர் அறிவு எளிமொழியை வச்சுக்கிட்டு எந்து எந்து எந்து, அதான் அகங்காரம்னு பேர். எது ஒன்றுதோ அது நாளைக்கு இன்னொன்று. நீயே பல கோடி அப்பா அம்மா கடந்து வந்திருக்க, பல கோடி குழந்தைகளை இந்த சமுதாயத்துக்கு கொடுத்துருக்க, பல கோடி கணவனாக இருந்திருக்க, மனைவியாக இருந்திருக்க, எல்லாம் கடந்து வந்திருக்க. இப்படி நேராக பிறந்து நேராக இங்கே வந்துட்டான்லாம் கிடையாது. அப்படி இருக்கா? உங்கள் உணர்வு இருக்கா? அது மாதிரி இதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு பிறவி, வந்தோடனே முக்தி அடைய நேராக இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏன் இவ்வளோ ஏற்றத்தாழ்வு இருக்கே? அறியாமை தான் காரணம். ஏற்றத்தாழ்வு காரணம் என்ன? அறியாமை தான் காரணம். ஏழை பணக்காரன் காரணம் என்ன? அறியாமை தான் காரணம். பாவம் அபாவம் அஜம் சர்வமிதி மத்வா சுகிபவ. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக இருப்பா. நான் பத்தோ அஸ்மி, நான் பத்தனாக இல்லை. தன்னை ஆத்மாவாக உணர்றான். தன்னை ஆத்மாங்கிற அறிவு பூரணமாக இருந்தாலே நிறைய விஷயங்கள் மேன்மை பெறுவோம். பெரிய விஷயத்தெல்லாம் லைட்டாக அப்படியே விட்ருவோம், அப்படின்னு கை காமிச்சிடுவோம், போயிட்டு வா அப்படின்னு விட்ருவோம். நான் பத்தோ அஸ்மி, நான் பத்தனும் இல்லை. நான் முக்தோ அஸ்மி, நான் முக்தனும் இல்லை. பிரம்மாஸ்மி. இதெல்லாம் அகங்கிரக உபாசனை. அதுக்கு தான் அதனால தான் இந்த சந்தர்ப்பத்தில் இந்த உபாசனாவை உங்களுக்கு அறிமுகப்படுத்தணும்னு படுத்தினது. ஏன்னா இந்த மந்திரத்தெல்லாம் நீங்கள் விட்டுறக்கூடாதுல்ல. இதெல்லாம் இப்படி தான் எப்படி அகங்கிரக தியானம் எப்படி பண்ணுறதுன்னா இப்படி தான் பண்ணுறது. என்ன அழகாக சொல்லுது பாருங்கள். நான் பத்தாஸ்மி, நான் முக்தோஸ்மி, அகம் பிரம்மாஸ்மி. நிராமயம். என்ன ஆச்சரியம்! நிராமயம், எந்த குற்றமும் இல்லை. சந்தேகப்படாத. சந்தேக ஆத்மா நஷ்யதி. எவன்லாம் சந்தேகப்படுறானோ அவன்லாம் அழியிறான். அப்புறம் எவன்லாம் பேதம் பார்க்குறானோ, பேதம் அது வேறு நான் வேறு, அப்படி பேதம் பார்க்குறவனுக்குலாம் திரும்ப பிறவி. ஏதாவது ஒரு ஜென்மாவில் அவருக்கு அறிவு வரும். முதல்ல இல்லைன்னா அப்புறம் எங்கேயோ இருக்குன்னா, அப்புறம் கோயிலில் இருக்குன்னா, அப்போ ஹிருதயத்தில் இருக்குங்கிறான். இப்போ என்ன சொல்கிறான்? அவருடைய அம்சம்னு சொன்னால், அவரை சரிபாதின்னு சொன்னால் எப்படி கொண்டு போகிறாங்க பாருங்கள் ரிஷிகள். ஏன்னா டைரெக்டாக சொன்னால் புரியாது. அந்த இல்லாத கண்ணுக்கு தெரியாத பொருளை, பார்க்க முடியாத ஒரு பொருளை உன்னுடைய அறிவுக்கு எப்படி கொண்டு வராங்க பாருங்கள். இப்படி எழுதி வச்சதுனால அவங்களுக்கு என்ன லாபம்? எவன் எப்படி இருந்தால் என்ன? அதனால தான் இது அமிர்தம்னு சொல்கிறது. மெய்ப்பொருள் அறிஞ்சால் தவறு பண்ணுவோமா?
மெய்ப்பொருள் இருந்தால் தவறு பண்ணுவோமா? தவறு பண்ணினா கூட இது தவறு பண்ணுறோன்னு தெரியும். இல்லைன்னா ஒரு எமோஷனில் டக்கு டக்குன்னு ஆணவ கொலையெல்லாம் பண்ணுறாங்களா இல்லையா? நல்ல பொசிஷனில் இருக்காங்க, இதோ மாட்டிக்கிட்டு முடிக்கிறாங்க. நல்ல பொசிஷனில் இருக்கிறவங்க, நல்ல அறிவு எல்லாம் இருக்குது, மெய்யறிவு இல்லை, ஞானம் இல்லை. அதான் பக்தி இருக்குது, ஞானம் இல்லைங்க. பொய்யறிவு நிறையா இருக்குது. எப்படி காம்படிஷனில் பாஸ் பண்ணுறது, எப்படி வேலை வாங்குறது, எப்படி சம்பாதிக்கிறது எல்லாம் தெரியுது. எமோஷனில் மாட்டிக்கிட்டான். யாரை வேணாலும் எந்த செகண்டில் வேணாலும் டக்குன்னு கவுத்துடலாம், தெரியுமில்ல? எமோஷனாக இருக்கிறவனை, அறிவு இல்லாதவனை, மெய்யறிவு இல்லாதவன் எப்போ வேணாலும் விழுந்து போவான். ஆனால் ஞானம்தான் நிலையானது. நான் பத்தோ அஸ்மி, நான் முக்தோ அஸ்மி, அகம் பிரம்மாஸ்மி, பிரம்மைவ அஸ்மி, பிரம்மமாக மட்டுமே இருக்கிறேன். நிராமயம், குற்றமில்லை. துவைத்த பாவம் விமுக்தோ அஸ்மி, இந்த துவைத்த பாவம் இனிமேல் எனக்கு ரெட்டையே கிடையாது. இந்த வேறுபாடு அந்த வேறுபாடு, ஏழை பணக்காரன், உயர்வு தாழ்வு, ஆண் பெண்ணு, எதுவும் எனக்கு கிடையாது இனிமேல். சச்சிதானந்த லட்சணம், நான் இப்பொழுது சத்தாகவும் சித்தாகவும் ஆனந்தமாகவும் இருக்கிறேன். இதுதான் என் உண்மை, இதுதான் உண்மை. நம்ம எப்படி வாழ்ந்துட்டுருக்கோம்? அழுதுகிட்டும் தவிச்சுக்கிட்டோம், கவலைப்பட்டுக்கிட்டோம். நீ முதல்ல கவலை ஏன் படுறீங்க? நான் கேட்குறேன், ஏன் படுறீங்க? அறிவில்லை, மெய்யறிவு இல்லை, எதுக்காக கவலைப்படுற? நீ என்ன நடக்க போகுது? ஒன்றும் நடக்க போகிறது இல்லை. மரணமே இல்லைன்னு சொல்லியாச்சு, அதுக்கு மேலே ஏதாவது தண்டனை இருக்கா? மரணமே இல்லைன்னு சொல்லியாச்சு, வேறு புது சட்டை வேறு கிடைக்க போகுது. அதான் மரணமே இல்லையா, நான் ஆடு மாடு மாதிரி வாழ்கிறேன்னு சொல்லக்கூடாது. ஒரு சத்தியம் இதுதான் பிடிச்சிக்கணும், அது முக்கியம். அது துவைத்த பாவம் விமுக்தோ. இப்போ எனக்கு ரெட்டையெல்லாம் பிடிச்சதில்ல, அவன் வேறு இவன் வேறு, அதெல்லாம் கிடையாது. இப்போது விமுக்தோஸ்மி, எல்லாம் இதெல்லாம் பிடிக்கலை, விட்டுச்சு. சச்சிதானந்த லட்சணம், நான் சத்தாக சித்தாக, நான் அன்பாக இருக்கிறேன், அறிவாக இருக்கிறேன், ஆனந்தமாக இருக்கிறேன். ஏகபாவய, ஒன்றாகி நிற்கிறேன். ஏகபாவம், ஏகாட்சரம், ஏக தத்துவம், ஏகம். ஏகபாவய, ஒரு பொருளாக இருக்கிறேன். யத்தனேன ஜீவன் முக்தோ பவிஷ்யசி, இந்த யத்தனம் தொடர்ந்தால், இந்த தவம் தொடர்ந்தால், இந்த முயற்சி தொடர்ந்தால் ஜீவன் முக்தோ, இங்கேயே விடுபடுகிறாய். எதுக்கு கவலை பண்ணோம்? கொஞ்சம் ஒரு பரந்த பார்வை பாருங்களேன், கவலையே இருக்காது. ஒரு அகண்ட பார்வை பார்த்தீங்கன்னா கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. நீ என்ன நினைக்கிறேன்னா, நான் சொல்கிறது நடக்கணும், எனக்கு இப்போ வேலை கிடைக்கணும், இவ்வளோ பணம் வேணும், எங்கள் தாத்தாவுக்கு 2000 வருஷம் வரைக்கும் அவர் உயிரோடு இருக்கணும், நான் சொல்கிறதுலாம் நடக்கணும். அது நடந்தால் தான் நான் சந்தோஷமாக இருப்பேன், இல்லைன்னா நானும் அழுவேன். ஏன்னா இது ஞானமா அஞ்ஞானமா? உன்னை கைது போட்டு கூண்டில் அடைச்சி வச்சுருக்காங்க, அதுவே உனக்கு முதல்ல அதுலேருந்து விடுதலை அடையணும்னு தெரியல. இவர் நினச்சதெல்லாம் நடக்கணுமா? அது மாதிரி நடக்குதா? யாருக்காவது சொல்லுங்கண்ணா. நீங்கள் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனை கூட எடுத்துங்க, ஒரு உதாரணம். நான் நினச்சதெல்லாம் நடக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவன் நினைக்காதான் நடக்கும். என்ன காரணம்? உனக்கு பனிஷ்மெண்ட்டுக்காக வந்திருக்கேன். நீங்கள் வந்துட்டு இந்த அறிவை முதல்ல எடுத்துக்கோ. நான் பனிஷ்மெண்ட்டுக்காக இங்கே வந்திருக்கேங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோ. அதுக்குள்ளே நீ சும்மா சாப்பிட முடியாது, உனக்கு வேலை கொடுக்குது. அது ஒரு நிமித்த காரணத்தை கொடுக்குது, நிமித்தத்தை கொடுக்குது. பனிஷ்மெண்ட்டை நீ அனுபவிக்கணும், சுக துக்கத்தை, வேலையும் செய்யணும், விடுதலைக்கு முயற்சி பண்ணணும். 3 வேலை இப்போ இருக்குது. பனிஷ்மெண்ட்டு ஃபஸ்ட்டு, 2வது கர்மா கர்த்தவியம், 3வது விடுதலை. இப்போ நீ எங்கே இருக்க? அதில் நீ சட்டம் போடுற, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், நான் நினச்சதுலாம் நடக்கணும், நடக்கலன்னா கடுப்பாயிடுவேன். நான் பார்க்குறேன் நடக்குதா இல்லையா பார்க்குறேன். நடக்கிறத ஏற்றுக்கோ, நடக்கிறத டேக்கிள் பண்ண கற்றுக்கோ. அதுதான் என்னது? ஞானம். உனக்கு ஏதாவது கொள்கை குறிக்கோள் இருந்தால் 1 இருக்கலாம் 2 இருக்கலாம். நீ 1000 வச்சுக்கிட்டுலாம் ஒன்றும் நடக்காது. சும்மா இது சொல்கிறது கொஞ்சம்
இதுவாக தான் இருக்கும், ஏற்றுக்க முடியாத மாதிரி தான் இருக்கும். இதுதான் உண்மை. உண்மையை ஏற்றுக்க மாட்டேன்னா துக்கத்தில் உட்காந்து அழ வேண்டியது தான். ஒருத்தவங்க சம்சாரி 2 பேர் பேசி பாருங்களேன் அவங்கக்கிட்ட. அப்படியே கொட்டுவாங்க. அப்படியே நிறைய 10 சாக்கு முண்டையில் அள்ளலாம் அவங்களுடைய பிரச்சனைகளை, குழப்பத்தையும் ஆசைகளையும். சம்சாரி பார்க்குறதெல்லாம் வேணும்மா, எதெல்லாம் பார்க்குறானோ அதெல்லாம் வேணும். அது தேவையா இல்லையோ, அவசியமா இல்லையோ, கடவுள் அவசியம்தான் கொடுக்குறாரு. முதல்ல புரிஞ்சுங்க. உனக்கு தேவையெல்லாம் கொடுப்பார், அதை முதல்லையும் புரிஞ்சுங்க. 2வது விஷயம், அவசியத்தை கொடுக்குறாரு, உனக்கு தேவைப்பட்டதெல்லாம் கொடுக்குறாரு. அனாவசியமாக கேட்குறதுக்கு தான் அப்படியே சைலண்ட்டாக இருக்கார். என் காது கேட்காது. நீ வேணால் சொல்லிட்டு கத்திட்டு போ, நீ வேணால் திட்டு, நீ கற்பனை ஏற்றினாலும் சரி ஏற்றாட்டினாலும் சரி. அதனால் ஜீவன் முக்தனா முதல்ல ஆயிக்கோ, அதுக்கப்புறம் பாக்கி எல்லாம் ஆகிறதெல்லாம் அப்புறம். முதல்ல ஜீவன் முக்தனா ஆயிக்கோ. ஒரு 10 வார்த்தை இருக்குங்க. ஆமாம், அந்த 10 வார்த்தை என்னமோ திரும்பி இந்த 10 வார்த்தையை சொல்லலை. ஜென்ரலாக ஒரு ஜீவன் முக்தன் ஆகிறதுக்கு 10 வார்த்தை இருக்குது. அதோடைய அர்த்தம் தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த 10 வார்த்தையை நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா அதுவே உங்களை பல இடத்துல என்ன பண்ணும், உங்களை விடுவிச்சு அழைச்சிட்டு போகும். மெய்ப்பொருள் இந்த சத்தியரிதம் ஒன்று போதும், அனுஷ்டானம் ஒன்று போதும், தவம் ஒன்று போதும். இதெல்லாம் செய்ய மாட்டாங்க, இதெல்லாம் செய்யவே மாட்டாங்க. என்னாச்சு? अच्छा पदार्थ वृंदे देहादि दिया संत्यज्य दूरतः आशीत अंतःकरण नित्यम आत्मपरो. இப்போ பதார்த்த விருந்தே, இந்த சம்சாரத்தை பார்த்தா ஒரே குவியல் குவியலாக பொருட்கள் கிடக்குது. சூப்பர் ஸ்டோரில் விற்கிற மாதிரி நிறைய பொருட்கள் கிடக்குது. பதார்த்த விருந்த கூட்டம் கூட்டமாக குவியல் குவியலாக கிடக்குது பொருட்கள். இதை வாங்கணும், அதை வாங்கணும், அதை வாங்கணும், அதை வாங்கணும். இதை அவங்ககிட்ட இருக்கே, அது சின்னதாக இருக்குது, பெருசாக அது பழசாக போயிடுச்சு சொல்கிறாங்கல்ல. அதான் பதார்த்த விருந்த, நிறைய பொருட்கள் இருக்குது, குவியல் குவியலாக இருக்குது. அப்புறம் தேகாதி தியா, இந்த ஸ்தூல உடம்பு, சூக்ஷ்ம உடம்பு, காரண உடம்புன்னு உடல்கள் இருக்குது. சம்சாரத்தை பற்றி சொல்லுது. உத்திச்ச, எல்லாத்தையும் விடு. இந்த 3 உடம்பு, இந்த சம்சாரம், அது எல்லாத்தையும் விடு. தூரத்தக ஆசைத்த அந்தகரன், உள்ள குளிர்ச்சியாரு அப்படி சொல்லுது. ஜகத்தை விட்டினா உள்ளே போவேன், நீ உள்ளே போகலன்னா தெருவில் நிற்ப. தெருவில் வெப்பம், உள்ள குளிர்ச்சி, எது சௌகரியம்? உள்ளே ஏசி போட்டிருக்காங்க, நான் அங்கே எனக்கு பிடிக்காது, நான் வெளியில் ஃப்ரீயாக போயிட்டு வரேன் ஒரு ரவுண்டு. வெயிலில் போய் அலைஞ்சி விட்டு அர்த்தமே இல்லாமல் வண்டியை வச்சு சுற்றி விட்டு பெட்ரோலை வேஸ்ட் அடிச்சு விட்டு எங்கே போகிறதுனே தெரியலையா, சரி வீட்டுக்கே போவோம், ரொம்ப வெயில் தாங்க முடியல. அது மாதிரி பல பைத்தியம் இருக்குது, சும்மா போர் அடிக்குதான் அதுக்கு. ஆசைத்தல் அந்தகரன், உள்ள அந்தகரன் குளிர்ச்சி, உள்ள ஏசி, வெளியில் வெப்பம். நித்தியம் ஆத்மபரம், அதான் அழகாக சொன்னது, அருமையான வார்த்தை. நித்தியம் ஆத்மபரம், ஆத்மபரம் நித்தியம் சொல்லியாச்சு, கரெக்ட். ஆத்மபுரம்னா சதா சத்தையே நோக்கிக்கிட்டுரு, சிந்தி. வேறு ஒன்று, உன்னுடைய அன்றாட வேலைகள் செய், கடமையை செய். 8 மணி நேரம் வேலை செய், 8 மணி நேரம் தூங்கு, பாக்கி 8 மணி நேரத்தை வீணாடி. இதானே உன் பழக்கம். நித்தியம் ஆத்மபரோ, சதா ஆத்மபரமாக இரு. தத்பரம்னு சொல்லுவாங்க தெரியுமா? தத்துனான்னு அதுவும் பிரம்மந்தான். தத்பரம்னா அதை நோக்கி கொண்டே இரு, அந்த பரம்பொருளை நோக்கி கொண்டே இரு. ஈடுபாடுன்னு அர்த்தம் முதல் வார்த்தை.
தத்பரோ, அதான் நித்தியம் ஆத்மபரோ, அழியாத நிலையில் நீ சதா ஆத்மாவையை பார்த்து கொண்டிரு. இதம் ரம்யம், இதம் நேத்தி பீஜம், இதம் ரம்யம் இதம் நேத்தி, இது ரொம்ப அழகாக இருக்குது, இது அழகாக இல்லை அப்படின்னு விருப்பு வெறுப்பு காட்டாத. காட்டினா பீஜம், ஏன்னா அது பிறப்புக்கு சம்சாரத்துக்கு காரணமாயிடும். துக்க சந்ததக, துக்க சந்ததக, துக்கத்துக்கு காரணமாயிடும், பீஜமாயிடும். தஸ்மின் சமயாக்னினா தக்தே, தஸ்மின் அதில் சாமயாக்னினா சமநிலை, இந்த சமம் வார்த்தை எழுதியிருக்கீங்களே நீங்கள் இந்த இதில் சமநிலை, சமாதி சொல்லலை, சமநிலைன்னு ஒரு நிலை சொல்லியிருக்கோம் இல்லையா. சமம், மைனஸ்லேருந்து சமமாக வாழ்க்கை நடத்தணும், ஈக்குவலாக வாழ்க்கை நடத்தணும். அப்புறம் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது ப்ளஸில் போகலாம். ப்ளஸில் போனாலும் ப்ளஸ்ஸு தான், ஈக்குவலில் போனாலும் ப்ளஸ்ஸு தான். ப்ளஸில் போகிறது அவசியம் இல்லை, ஈக்குவலில் இருக்கிறது அவசியம். அது நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரு பேலன்ஸ்டு சொல்கிறாங்களே இல்லையா, அதுதான் பேலன்ஸ்டு. அது நிதானமாக போனால் ஒரு சந்தர்ப்பம் வரும்போது டிரைவ் என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக நீ 60 போனாலும் 120 போனாலும் வித்தியாசம் தெரியாது. ஒரு சமநிலையில் போனால் தான் அதுக்கப்புறம் நீ எடுத்தோடனே டடக்கு புடக்கு நீ போட்டு கியர் வண்டியாக இருந்தால் டக்குன்னு நின்றுடும், எடுக்க மாட்டேன் நகர மாட்டேன்றோம். கியரெல்லாம் மாற்று, ஃபஸ்ட்லேருந்து செகண்டுக்கு வா, நேராக தேர்டுக்கு போகாத, லாக் ஆகிட்டேன் அப்படிங்கும். சொல்லுதா இல்லையா? சம, அதான் சம சம. இங்கே ரம்யம் நேத்தி, இது அழகாக இருக்குது, இது அழகாக இல்லைங்கிற விருப்பு வெறுப்பு வச்சுக்காத, ராகத்வேஷம் வச்சுக்காத. அது துக்க சந்ததம், துக்கம் உற்பத்தி ஆகிறதுக்கு காரணமாயிடும் விருப்பு வெறுப்பு. அதனால் சாமயாக்னினா, சமநிலை தான் சாமம்னு சொல்லுது. சமம் என்ற அக்னியினால், சமரசம் என்ற அக்னியினால் தக்தே எரிப்பாய். துக்கஷ்ய அவசரக குத்த, அப்படி நீ சமநிலையில் இருந்தால் துக்கம் ஏற்படுறதுக்கு சான்ஸே இல்லை அப்படிங்கிற. குத்த எப்படி ஏற்படும் துக்கம்? இப்போ நீ என்னவா இருக்கணும்னு நினைக்கிற, ப்ளஸ்ஸாக இருக்கணும்னு நினைக்கிற, நீ எங்கே இருக்க, மைனஸில் இருக்க. மைனஸ் ஆகி ஈக்குவல் ஆகி தானே ப்ளஸ் ஆக முடியும். நேராக நான் ப்ளஸ் ஆகுறேன், எப்படி ஆக முடியும்? எல்லாம் இதாங்க வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கை. மைனஸ்லேருந்து முதல்ல என்ன பண்ணிக்கணும், சமநிலைக்கு வரணும். சமநிலைக்கு வந்து வாழ்க்கையை நடத்தி பிடிமானம் ஏற்பட்டு அதுக்கப்புறம் சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும். அப்போ நீ அதை வென்று எடுக்கணும், காத்திருக்கணும். என்ன பண்ண போகிற, காத்திருக்கணும். இந்த வேலையை செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட அடியே 40 ஆண்டுகள் காத்து. ஏதாவது ஒரு நோபல் ஒர்க்கு பண்ணணும் இந்த சொசைட்டிக்குன்னு சின்ன வயசுலேருந்து உள்ள ஏக்கம் இப்போ தான் கதவு திறந்தார் சுவாமிநாதன். அது வரைக்கும் ஏதாவது ஒன்று சுவாமிக்கு செஞ்சுட்டு போகணும் பண்ணிட்டு. இப்போ நம்ம இது சாதாரணமாக விட்டுட்டு போக மாட்டோம், ரொம்ப எளிமைப்படுத்தி சொல்ல மாட்டோம், செய்வோம். சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். நோபல் ஒர்க் பண்ணணுங்க, நோபல் ஒர்க் பண்ணணும். சின்ன வயசுலேருந்து எனக்கு ஒரு ஆர்வம் உண்டு, ஆசை உண்டு, விருப்பம் உண்டு. ரொம்ப நாள் காத்திருந்தேன், அதுக்கு சொல்ல வரேன். ரொம்ப நாள் காத்திருந்தேன். எத்தனையோ கேடுகட்ட சூழ்நிலையிலையும் அந்த ஃபயரை அணையாமல் காத்துட்டே இருந்தேன். அந்த ஃபயர் ஒண்டி தான் என்னுடைய வாழ்க்கையாக இருந்துச்சு. அந்த ஃபயரை ஒண்டி தான் காப்பாற்றணுங்கிற கருத்தில் இருந்தேன். பாக்கி எதையும் விடுறதுக்கு தயார் இருந்தேன். சில விஷயங்கள் சொல்ல முடியாது, தர்ம சங்கடமாக. அந்த ஃபயரை கெட்டியமாக காப்பாற்றணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அந்த ஃபயர் இன்றைக்கி விஸ்வரூபம் எடுக்க ஆரம்பிச்சிச்சு. சாஸ்திரம் சஜ்ஜனம் சம்பர்க்க. உன்னுடைய வாழ்க்கை இனிமேல் வைதிகம் சொன்னல, வாழ்க்கையை வைதிகமாக மாற்றிங்கன்னு சொன்னல, சத்துவகுணத்தில் வாழணும்னு சொன்ன, அது சொல்லுது. சாஸ்திரம், சஜ்ஜனம் நல்லவர்களுடைய நட்பு, சம்பர்க்கை தொடர்பு, பிரக்ஞாம் அறிவை வளர்க்கட்டும். பிரக்ஞாம் ஆதோ விவர்தயேத், உன்னுடைய அந்த அறிவை பிரம்மஞானத்தை வளர்த்து கொண்டிருக்கும். சாஸ்திரமும் சஜ்ஜன், இந்த இடத்துல குருவை தான் எடுத்துக்கணும், சத்குரு எடுத்துக்க வேண்டியதுதான். சாஸ்திரம் சஜ்ஜன சம்பர்க்கை,
பிரஜாமாதோ விவிதர்யத்தே விவிதர்யத்தனா வளர்த்துக்கொள். அருமையான லைன், அற்புதமான லைன் வருது. சத்தியம் ரித்தம் பரபிரம்மம் எழுதிங்க. சத்தியம் ரித்தம் பரபிரம்மம்னு எழுது. ரித்தம் சத்தியம் பரபிரம்மம்னு எழுதிருக்கு. நான் அதை ஒழுங்குபடுத்தி சொல்கிறேன். சத்தியம் ரித்தம் பரபிரம்மம்னே சொல்லிடுச்சு. சத்தியம் ரித்தம் ஒரு ஒரு உயர்ந்த குறிக்கோள் இருக்கணும். அது ஒரு ஒழுங்குமுறையில் அதை செயல்படுத்தணும். வாழ்க்கைக்கும் பொருந்தும், தொழிலுக்கும் பொருந்தும், இறைநிலைக்கும் பொருந்தும், எல்லாவற்றுக்கும் பொருந்தும். வெற்றி நிச்சயம். சத்தியம் ரித்தம் பரபிரம்மம் அப்படியே இருக்குல்ல. ரித்தம் சத்தியம் பரபிரம்மம்னு இருக்கு. சர்வசம்சார பேஷஜம். ஒரு பாட்டு பாருங்களேன். குருவே சர்வவே என்னமோ பாடுவீங்க. அந்த பாட்டு என்ன? குருவே சர்வலோகானாம் விசஜ. அந்த லைன் இங்கேருந்து எடுக்கப்பட்டிருக்கு. இந்த சம்சாரத்துக்கான மருந்து பேசஜம்னு சொல்கிறீங்க இல்லையா? இந்த சமுதாயத்துக்கான, இந்த நோய் உற்ற சமுதாயத்தை சரி செய்கிறதுக்கான அரிய மருந்து சத்தியமிருதம் பரபிரம்மம். சம்சார நோய்க்கு மருந்து, எல்லா நோய்க்கும் மருந்து. சம்சார நோய் எல்லா நோய்க்கும் மருந்து இதுதான். பேஷஜம்னா மருந்துன்னு அர்த்தம். சர்வசம்சார பேஷஜம், எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் அதுதான் மருந்து, அதுதான் சத்தியமிருத்தம். இப்போ ஒரு உபனிஷத்து, அதே ஆத்மபோத உபனிஷத்தில் இந்த பரம்பொருளை பற்றி தெரியாமல் எப்படி தான் இவனுங்க இருக்கானுங்கன்னு நான் அடியான்னு யோசித்தது உண்டு. அதுக்கு ஒரு மந்திரம் வருது. அதாவது சூரியன் என்ன தான் பிரகாசித்தா கூட இந்த ஆந்தை இல்லை, கண்ணு தெரியாதுல்ல, அதுக்கு இருட்டாக தான் இருக்குமா. நிறையா புண்ணியம் பண்ணு. புரியலையாம்மா? ஆந்தை இல்லை, ஆந்தை அவுளு. அது எப்போ பார்த்தாலும் கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணிகிட்டே இருக்கும். இருட்டாக இருக்கும் கண்ணை முன்னா. சூரியன் பிரகாசித்தா கூட இருட்டாக தான் இருக்கு. சிலர் மேலேயே பார்க்க மாட்டாங்க. அதான் பன்னிக்கு கழுத்து கிடையாது, அது மேலே பார்க்காது, கீழே தான் பார்க்கணும்னு சொல்லுவாங்கள்ல. அது மாதிரி தான் அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும், எப்படி பிரகாசிக்கும் சொல்லுங்கள்? எப்படி பிரகாசிக்கும்? பெரிய கொடுமைங்க அது. இது பெரிய தண்டனை. அது பெரிய தண்டனை. அது அப்படி தான் நான் பார்க்குறேன். போட்டோம். ரிதம் சத்தியம் பரபிரம்மம் சர்வசம்சார பேஷஜம். ரொம்ப எளிமையாக சொல்லி பெரிய மகா வாக்கியம் இது. அவ்யயம் அவ்யர்த்தம் அமலம், அவ்யயம் அமலம், நித்தியம் அநாதி, மத்தியம் அந்தம், வர்ஜிதம். அழியாதது, தூய்மையானது, நித்தியமானது, ஆதியற்றது, நடுவுமற்றது, இறுதியுமற்றது. ஏன்னா அது பிறக்கலை, அதனால் ஆதி இல்லை. அது இறக்கலை, அதனால் அதுக்கு முடிவும் இல்லை. நாம் தான் என்ன பண்ணுறோம், வந்து போகிறோம். நாம் இந்த காலத்தை நல்ல நுட்பமான அறிவு இருந்தவங்களுக்கு இந்த காலத்தை வென்று எடுக்கணும். எவ்வளவு பீக்குக்கு போகணுமோ அந்த பீக்குக்கு போயிடணும். கதவு திறந்தப்ப வேகமாக போயிடணுங்க. இது ஒரு அரிய வாய்ப்பு. இப்போ எத்தனையோ பேர் வாழ்க்கையில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வாழ்க்கை ஒரு மண்ணாங்கட்டி, சீரோ, வெங்காயம், என்ன அது உரிக்க தோலெல்லாம் சொல்கிறானே பெரிய தத்துவம்லாம், அவனுக்கெல்லாம் சொல்கிறேன், வாழ்க்கை அர்த்தமுடையது. நம்ம அறிய வேண்டியதும் அடைய வேண்டியதும் ஒன்று இருக்கிறது. அந்த ஒன்றை நோக்கி பயணிப்பாய். அது சித்தி தரும், முக்தி தரும், ஆனந்தம் தரும். அது நீதான். யாரையும் நம்பாதன்னு உபதேசம் பண்ணுறான் 80 வயசுக்கு மேலே. யாரையுமே நம்பாத, பிள்ளைங்களையும் நம்பாத, கணவனையும் நம்பாத, ஒய்ஃபையும் நம்பாத, யாரையும் நம்பாத, இப்படி தெருவில் நில்லு, என்ன மாதிரியே நீயும் போ. அவர் கண்டுபிடிச்ச உண்மை அவர் கண்டுபிடிச்சிருக்காரு பார்த்தீங்களா?
ஏதாவது சாஸ்திர ஞானம் இருக்குது அது மாதிரி? இனிமேல் எவனாவது ஏதாவது கருத்து சொன்னால் வச்சுக்கலாம், இப்போ இது மந்திரம் இருக்கான்னு கேளுங்க. எவன் எது சொன்னாலும் மந்திரம் இருக்கான்னு கேளுங்க. உங்கள்கிட்ட கேட்டால் மந்திரத்தை எடுத்து கொடுங்க. அறிவே இல்லாமல் நிறைய பேர் உபதேசம் பண்ணுறான் மந்திரம் இல்லாமல். இனிமேல் யார் பேச்சையும் நம்புறதுக்கு இல்லை. மந்திரம் இருந்தால் பேச்சு, இல்லையா நோ பேச்சு, மௌனம். வாழ்க்கையில் அறிய வேண்டியது அடைய வேண்டிய ஒன்று இருக்குது. அதை தொட்டிங்கன்னா உற்சாகமாகிடுவீங்க. வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்கும், ப்ராக்ரெசிவாக இருக்கும். வாழ்க்கையினுடைய அர்த்தம் புரியும். அன்பு, அமைதி, ஆனந்தமெல்லாம் இது நாள் வரைக்கும் மனைவியை சண்டையும் வம்புமா போட்டுட்டு இருந்தால் கணவனை சண்டையும் வம்புமா போடும். இப்போ பார்த்தீங்கன்னா விசாரம் நடக்கும். கடவுளை பற்றிய விசாரம் நடக்கும், பேச்சுவார்த்தை நடக்கும். நீ தியானம் பண்ணலையா இல்லையா, பண்ணலையா, ஜிகிட்ட சொல்ல போகிறேன் இன்றைக்கி. பேசிக்கிறாங்களா இல்லையா? பேசிக்கிறாங்க. இது வரைக்கும் இருக்கட்டும். 290 எது ஆரம்பித்தோம்? 11 மந்திரமா? 81 1 to 0. பரவாயில்ல, ரொம்பவும் போர் அடிக்கலல்ல. போர் அடித்தால் தான் ஏதாவது காமெடி பண்ணணும். ட்ரையான சப்ஜெக்ட் தான், நல்ல விஷயம், அரிய விஷயம். அதனால் இயற்கையோடு இணைஞ்சு போங்க. உங்கள் ஐடியாலலாம் அங்கே போய் திணிக்காதீங்க, அதெல்லாம் நடக்காது. நடக்கிறது நடந்தே தீரும், அதை யாராலும் மாற்ற முடியாது. அதெல்லாம் புரிஞ்சுக்கணும், அதான் அறிவு. அதை விட்டு வாழ்நாள் கூட நானும் உட்காந்து அழுவுறேன், சிரிக்கிறேன்ட்டு. அருணாச்சல சிவ 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 திவேல் முருகனுக்கு மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய்.